வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 2 இயற்கைங்கிற டாப்பிக்கில் உள்ள உரைநடை செய்யுள் இலக்கணத்திலேருந்து சுமார் 50 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த வர்ற குரூப் 4க்கு இதிலேருந்து சில கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை தாண்டி மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க டாப்பிக்குள்ளே போகலாமா? சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம்னா பார்த்தீங்கன்னா உள்ளம்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பொருந்தாததை காண்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பெண். இதெல்லாம் பாரதியார் பாட்டு. ஓகேங்களா? குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். குடும்ப பெண் வந்து பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்தது கூற்று. 19ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். கூற்று 2. இவர் மனித உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு தான். ஓகேங்களா? இவர் வந்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடினார். இங்கே மனிதன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு. பாரதியார் வந்து எப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டில். அப்போ ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? அடுத்தது வெளிநாட்டு பறவைகள் புகலிடமாக திகழும் தென்னிந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? எவைகளை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு, புலம். இதை வச்சு தான் பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஓகேங்களா? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேங்களா? உலக சிட்டுக்குருவி நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20. பறவைகள் பற்றிய படிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி. ஆர்டிக் ஆலா பறக்கும் தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர். ஓகேங்களா? சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா துருவ பகுதிகள். டாக்டர் சலீம் அலியை பற்றி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் எழுச்சி என பெயரிட்டுள்ளார். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி. ஓகேங்களா? அது அவரோட வாழ்க்கை வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, எழுச்சி கிடையாது, வீழ்ச்சி. அப்போ அவர் இந்தியாவின் பறவை மனிதர் மட்டும் சரி. அப்போ 1 மட்டும் சரி. ஓகேங்களா? பறவைகள் வலசை போக காரணம் என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பி. கிழவனும் கடலும் என்பது கிரேக்க புதினம். இந்நூல் 1956ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறு தான். ஓகேங்களா? சி. சாண்டியாகோவிற்கு எத்தனை நாட்கள் மீன்கள் கிடைக்கவில்லை பார்த்தீங்கன்னா 84 நாட்கள். திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு மேல். ஆன்சர் சி. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பணிவு, இன்சொல். ஆன்சர் டி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைய மக்கள். ஆன்சர் ஏ. உயிருள்ள உடல் எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். அப்போ ஆன்சர் டி. தனக்கு முன் ஒரு நெடில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது ஆயுதமாகும். கூற்று 2.
ஆயுத எழுத்து தனித்து இயங்குவதால் தனிநிலை என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. 1, 2 ரெண்டுமே தவறு தான். ஓகேங்களா. அடுத்தது, ரியோ எந்த நாட்டின் தலைநகரம்? பார்த்தீங்கன்னா பிரேசில். மாற்றுத்திறனாளிக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016. சிட்டுக்குருவி வாழ்நாள் எத்தனை வருடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 முதல் 13 வருடங்கள். ஓகேங்களா. கழுத்தில் சூடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாலை, அது தார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 23க்கு பி ஆன்சர். ஓகேங்களா. கொங்கு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரந்தம். ஏ, ஆப்ஷன் ஏ. அலி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணை. அத்தி மாலையை அணிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னர். ஆன்சர் பி. மைக்ரேஷன் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வலசை. ஆன்சர் சி. அலர் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அலர் என்றால் மலர்தல். ஆன்சர் சி. திங்கள் ஞாயிறு மலை என்ற இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்துள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சிலப்பதிகாரம். ஆன்சர் பி. புல் என்பதன் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவை. ஆன்சர் பி. முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை எது வலப்புறமாக சுற்றி வருவதாக இளங்கோவடிகள் குறிப்பிட்டார்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு. ஆன்சர் பி. சிலப்பதிகார காப்பியத்தை இயற்றப்பட்ட காலம் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் சி. பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னன். ஆன்சர் டி. சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும்? ஆன்சர் டி 14 நாட்கள். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி. ஆன்சர் டி. அன்பிலார் டேஸ் தமக்குரியார் அன்புடையார் டேஸ் உரியர் பிறர்க்கு. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா. என்பும்னு வரும். ஓகேங்களா. கதிரவனின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், அதான் ஞாயிறு. ஓகேங்களா. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியம். ஆன்சர் டி. சேர்த்து எழுதுக. முத்து ப்ளஸ் சுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி முத்துச்சுடர். பிரித்து எழுதுக. தட்ப வெப்பம் இது எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா தட்பம் ப்ளஸ் வெப்பம். ஆன்சர் பி. வெதர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெதர்னா என்னென்னா வெதர் ரிப்போர்ட் படிக்கிறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே வானிலை அறிக்கை, வானிலை. ஆன்சர் டி.
கிளைமேட் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக. கிளைமேட்னா என்னென்னா தட்பவெப்ப நிலை. ஓகேங்களா? ஆன்சர் சி. காவிரி நாடான் திகரி போல் பொற்கோட்டு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஆன்சர் சி. நாம நீர்வேலி உலகிற்கு அவன். இப்பாடல் வரியில் நாம நீர் அப்படிங்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சம் தரும் கடல். ஆன்சர் பி. எழுத்து எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஆன்சர் ஏ. திருக்குறள் எத்தனை சொற்களில் அறத்தை தருகிறது? 7 சொற்களில். ஆன்சர் டி. திருக்குறள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆன்சர் டி. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களையும் எத்தனை அதிகாரங்களையும் கொண்டுள்ளது? அவசரப்பட்டு 133 1330 போட்டக்கூடாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை குறட்பா அப்போனா 1330 குறட்பா. எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். அப்படி பார்த்து போடணும். ஓகேங்களா? அவசரப்பட்டுறாதீங்க. ஸோ ஆன்சர் சி. அடுத்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனிநிலை. ஓகேங்களா? அதான் ஆயுத எழுத்து தனிநிலை அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேங்களா? நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரித்ததுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மை ப்ளஸ் மாடங்கள். ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.